பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக நீண்ட நாள் தேர்தல் களத்தில் இருக்கும் திரு சீமான் போன்றவர்கள் வைக்காத குற்றச்சாட்டை தாவேகா கடந்த சில தினங்களாக முன்வைக்கிறது. பின்னணி என்ன? இல்லை, இதுல இரண்டு வகையான கோணங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் கேட்ட நேரம் கொடுக்கப்படுகிறதா என்பது இரண்டாவது. இன்னொன்று, அவர்களே ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு ஒரு பரப்புரைக்கு தயாராகிறதுல ஒரு மெத்தன போக்கு அவர்களிடமே இருக்கிறது இயல்பாகவே. அதை ஒரு பாதுகாப்பான ஆட்டமாக நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகள், அதுல இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள். அவரால் 234 தொகுதிகளுக்கும் பயணிக்க முடியுமா என்பது தொடர்ந்து ஒரு கேள்விக்குரியதாக இருக்கப்பட்ட சூழல்ல அந்த மொத்த விஷயங்களையுமே நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் மீதோ அல்லது காவல்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பில்லை என்பதன் மீதோ நேரடியாக ஒரு தாக்குதலை நடத்திவிட்டால் அவர்கள் ஏன் களத்துக்கு வரல, ஏன் பிரச்சாரத்துக்கு போகல அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பூதம் என்கிற அந்த குற்றச்சாட்டு மறைக்கப்படும் நினைக்கிறாங்க. நீங்க கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை சென்று கொண்டுதான் நிற்கிறார். அவர் தான் எதிர்கட்சி தலைவர். பாஜக களத்துல நிற்கிறாங்க. சீமான் அவர்கள் ரொம்ப காட்டமான விமர்சனங்களை முன்வைத்தாலும் அவர் தொடர்ந்து பரப்புரையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு மட்டும் நீங்க கிட்டத்தட்ட காவல்துறை சொல்லுகிற நேரம் என்பதுலதான் நாங்க சிக்கலே இருக்கு. இதை ஒரு அரசியல் காரணங்களுக்காக தாவேகா தரப்பு கொஞ்சம் ஆழமாக பயன்படுத்துறாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகத்தையும் இது எழுப்புகிறது. கிட்டத்தட்ட நீங்க களத்துல அவர்கள் சொல்லக்கூடிய நேரம், நீங்க உதாரணமா இன்றைக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரம் என்பது அவர்கள் கேட்ட நேரம். டி நகர்ல 2 மணி முதல் 6 மணி வரை அனுமதி கேட்கறாங்க. அவங்களுக்கு டி நகர்ல 2 மணில இருந்து 3 மணி வரை அனுமதி வழங்கப்படுது. நீங்க டி நகர்ல 2 மணில இருந்து 6 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டா கூட்டம் பெருந்திரளாக திரட்டுவாங்க. அதுக்கு திரளுவாங்க, தன்னாலேயே திரளுவார்கள். அவர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 5:45 கூட அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த அளவிற்கான சென்னை போன்ற பெருநகரங்கள்ல தியாகராயநகர் பகுதி என்பது எந்த அளவுக்கான ஒரு நெருக்கடி மிகுந்த பகுதியாக இருக்கும். ஸோ அவங்க மத்தியான நேரத்துல 2 to 3 அப்படின்னு காவல்துறை அனுமதி கொடுக்குறாங்க. அப்ப கிட்டத்தட்ட சில விஷயங்கள் காவல்துறை தரப்பிலிருந்தோ அல்லது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தரப்பிலிருந்தோ வருகிற பொழுது அதை ஒரு குறைந்தபட்சம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்கிற தன்மை தாவேகா தரப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வர்றாங்க, தன்னெழுச்சியா வர்றாங்க. வில்லிவாக்கத்துல 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க. தியாகராய நகர்ல 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும், 12ல இருந்து 1 வரைக்கும் வில்லிவாக்கத்துல முடிச்சுட்டு 1 மணில இருந்து 2 மணிக்குள்ள டி நகருக்கு வரணும், இந்த 1 மணி நேரத்திற்குள்ள எங்களால வர முடியாது அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்றாங்கல்ல, விளக்கம் கொடுக்குறாங்கல்ல, அதுல லாஜிக் இல்லையா? ஆமா சார், இல்ல உண்மையிலேயே அதை வெளிப்படையாக பார்த்தால் லாஜிக்கா இருக்கிற மாதிரியான கொஸ்டினா தான் இருக்கும். நீங்க 12 to 1 என்பது வழங்கப்பட்ட நேரம் தான். அதான முதல் பாயிண்ட். 12 மணிக்கே விஜய் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அங்க மக்கள் திரட்டுவதற்கான நேர அளவு இல்லைல்ல, அது தலைவர்கள் வர்றதுக்கு பரப்புரை செய்வதற்கான நேர அளவுன்னு நம்ம அதை கருத்தில கொண்டா கிட்டத்தட்ட 12 மணிக்கே அவர் உரிய நேரத்துக்கு வந்து விட்டால் அவர் பேசக்கூடியது ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ அல்லது அரை மணி நேரம் பேசுவார்னா கூட 12:30 முடிச்சிடலாமே. நீங்க ஒரு களத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கு முதல்ல அந்த கட்சி எந்த அளவுக்கு தயாரா இருக்காங்கிறத தான் இது கேள்விக்குரியதாக்குது. நீங்க நெருக்கடிகள் இல்லாம ஒரு கட்சி புதிதாக வந்த உடனே, நம்ம நெருக்கடி என்ற கோணத்திலே எடுத்துக்கொண்டால் கூட ஒரு கட்சி புதிதாக களத்துக்கு வந்த உடனே வாங்க திறந்த வெளியில எங்களை பிரச்சாரம் பண்ணுங்க, எல்லா கட்சியும் காலி பண்ணுங்க, காலம் அந்த வாய்ப்பை கொடுக்காதுல்ல. காலம் விஜய் அவர்களுடைய பின்னால் ஒரு பெரிய பட்டாளத்தை திரட்டி வைத்திருக்கிறது. அதை அவர்கள் ஓட்டும் ஓடுவாங்க. அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு இருக்கிறதுன்னு தோன்றுகிறது. ஒருவேளை இணைய பிரச்சாரமாக இதை முன்னெடுக்கலாம். ஏன்னா அவர்களுக்கே தெரியும் சார், இப்ப திமுக அதிமுக ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை செய்கிறார், ஒரு பக்கம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை செய்கிறார். களத்துல வேறு சில நபர்களும் இருக்காங்கல்ல. இப்ப திமுக நட்சத்திர பேச்சாளர் 20 பேர் பரப்புரை செய்யறாங்க உதாரணத்துக்கு. அதே மாதிரி அதிமுக நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், முன்னாள் அமைச்சர்கள் களத்துல இருக்காங்க. பட் தாவேக்கால இவர் ஒருவரே தானே செல்ல வேண்டியிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட 234 தொகுதிகளுக்கு செல்வது என்பது சாத்தியமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்களுக்கு எழுந்திருக்கலாம். சோ அதை இணையவழி பிரச்சாரமாக முன்னெடுக்கலாம் என்பது உள்ளிட்ட சில அம்சங்கள், வியூகம் தானே. அரசியலை பொறுத்தவரை வியூகங்களால் வகுக்கப்பட்டதுதான். சோ அவர்களுடைய வியூகம் இதுவாக கூட இருக்கலாம். நீங்க கிட்டத்தட்ட 234 தொகுதிகளுக்கு அவர் போனார்னா பாருங்க, அவர்கள் கேட்கிறதே ஒரு நாள்ல 4 தொகுதிகள் தான். 234 தொகுதியை ஒரு நாளைக்கு 4 தொகுதி, சென்னை போன்ற பெருநகரத்துல 4 தொகுதி இன்னைக்கு லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட வில்லிவாக்கம், டி நகர், அண்ணா நகர், விருகம்பாக்கம். ஒரு நாளைக்கு 4 தொகுதிகளை பார்த்தா 224 தொகுதிகளை பார்ப்பதற்குள்ள இன்னொரு 3 மாதங்கள் ஓடி போயிடும். அப்ப கிட்டத்தட்ட அவர்கள் எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்காங்க. சென்னையில இருக்கிற தொகுதிகளுக்கே இதுதான் சூழல் அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு மாவட்டங்களுக்கு போறீங்க, ஒரு திருநெல்வேலி வரீங்க, கடைக்கோடியில வரீங்க, தூத்துக்குடி போறீங்கன்னா தூத்துக்குடியில 6 தொகுதிகள் இருக்கு. அப்ப இவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டம், ஒரு தொகுதின்னு போனா அதுக்கே நேரம் இல்லையே இனிமேல். அப்ப தங்களுடைய இயலாமைய காவல்துறை மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் திமுக அரசு மீதும் மடைமாற்றி விடுகிறார்கள் தாவேகா தரப்புல அப்படின்ற விமர்சனத்தோடு பாக்குறீங்களா அத? ஆமா சார், நிச்சயமா ஒரு பக்கம் இயலாமை. அது இயலாமை என்று சொல்வதை விட புதிய கட்சி என்பதனால் அவர்களுக்கு அந்த தேர்தலை அணுகுவதில் தயக்கம். இப்ப நம்ம செங்கோட்டை போன்றவர்கள் உள்ள போனப்ப
பலரும் நம்ம பேசுகிறோம். விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய பயண திட்டத்தையே வடிவமைத்தவர். இப்ப இது என்ன கேள்வி எழுப்புதுன்னா, அவரெல்லாம் அங்க பயன்படுத்தப்படுகிறாரா என்பதையே ஒரு கேள்விக்குரியதாக்குது. நீங்க செங்கோட்டையன் அவர்கள் போன்றவர்கள் இருக்கிற பொழுது அவருக்கு தெரியுமே, களம் தெரியுமே. நீங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு முதல் நாள் அவர் வந்து கிட்டத்தட்ட இதற்கு முன்பு அவர் மார்ச் 30ஆம் தேதி பரப்புரை போகிறார். 2 தொகுதிகள் பண்றாரு. பெரம்பூர், கொளத்தூர். அன்னைக்கும் வில்லிவாக்கம் போக முடியல. காவல்துறை ஒத்துழைப்பு இல்லைங்கிறாங்க. நீங்க ஒரு நாளைக்கு 2 தொகுதி. நீங்க 30ல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் 6ஆம் தேதியில் இருக்கிறோம். 6 நாள் இடைவெளி. இந்த 6 இடையில பாண்டிச்சேரி போறது தனி கதை. இந்த 6 நாட்களுக்கு பிறகு சென்னை என்பது அவருடைய மைய பகுதி தானே. அங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு இடையாக தாவேக்க கொஞ்சம் பலமாக இருக்கக்கூடிய பகுதியாக தான் சென்னை மண்டலத்தை நான் பாக்குறேன். அப்ப கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு நாளைக்கு 4 தொகுதி தான் பண்ணுவீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய 16 தொகுதிகளுக்கே உங்களுக்கு 4 நாள் ஓடிடுமே. தேர்தலுக்கே இன்னும் 18, 17 நாள் தானே இருக்கு. அப்ப இந்த அணுகுமுறையோடு தேர்தலை அணுகிறதே முதல்ல ஒரு மெத்தன போக்குன்னு நான் பாக்குறேன் சார். அதை இயலாமை என்று பார்ப்பதை விட தேர்தலை அணுகுவதில் மெத்தன போக்கு, அங்க இருக்கக்கூடிய சீனியர்கள், பண்பட்டவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்களை அவர்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க என்பதையும் ஒரு கேள்விக்குரியதாக்குது. கிட்டத்தட்ட அவர் ஒரு இரும்பு திரையை வைத்து அதற்குள்ளாக ஒரு உலகத்தில் வாழ்கிறாரோ என்கிற ஒரு ஐயப்பாடை எழுப்புது. இப்போ இதனுடைய நீட்சியாக தொடர்ந்து எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படுது, நெருக்கடி கொடுக்கப்படுது, அதனால நாங்க காணொலி பிரச்சாரத்திற்கு மாறுறோம் அப்படின்ற வியூகத்திற்கு திரு விஜய் மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா சார், அதை நோக்கிதான் போகிறது. பட் அவர்களுக்கு இன்னொரு முன்னுதாரணம் கூட இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த மாமன்னன் படத்துல கிளைமேக்ஸ்ல வடிவேலுவே அந்த பிரச்சாரம் தான் பண்ணுவார். அதை உதயநிதி ஸ்டாலின் தான் அந்த படக்காட்சியின்படி ஐடியா கொடுப்பார். இவர்கள் அதே மாதிரி ஒரு திரைப்படமானியான அரசியல் தான் செய்கிறார்கள் என்பதனால் பெரும்பாலும் இவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக ஒரு 6 தொகுதிகளுக்கு சேர்த்து ஒரு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவது. இன்னொரு முக்கியமான ஒரு நிமிடம் மட்டும் சார். இப்ப திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது, அதிமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. ஆனா நட்சத்திர ஹோட்டலில் வைத்து விஜய் மட்டுமே அறிமுகப்படுத்தி விட்டார். அப்ப அந்த இடத்திலேயே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சந்தேகத்தை எழுப்பி விட்டது. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பட்டியல் வந்தது, அவர் சொன்னார் இந்தந்த வேட்பாளர்கள் போட்டின்னு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்ல கடைக்கோடி கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து அறிவித்தார். விஜய் தன்னுடைய பெயரை முதலில் அறிவித்தார். அதுபோக மற்றவர்களெல்லாம் ஒரே மேடையில் வைத்து அறிமுகம் செய்து விட்டாரு. அதை ஷார்ட்ஸா ரீல்ஸா கட் பண்ணி உள்ளூர்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதுதான் அவர்களுக்கு விஜய் செய்த பிரச்சாரம்னு அந்த கட்சியினர் உள்வாங்கி இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பு. 234 தொகுதிகளுக்கும் வந்து வேட்பாளரை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு ஒரே இடத்துல வச்சு அறிமுகப்படுத்திட்டாரா? அதுவும் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடத்தி முடித்து விட்டாரோ என்கிற ஐயப்பாடை எழுப்புது. ஏன்னா அவங்க அன்னைக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு? சீமான் அவர்களும் செய்தார், ஆனா அவர் திருச்சியில் வைத்து அறிமுகம் செய்தார், ஒரு பெருங்கூட்டத்தை திரட்டி இருந்தார். இது ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடந்தது. அந்த இடமே அவருக்கான அறிமுக விழாவாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். பிரச்சாரத்துக்கும் போறார், தொகுதிக்கும் போறார். ஆமா, அதான் சொல்றேன். விஜய் மாதிரி எனக்கும் கடந்த காலங்கள்ல சிக்கல்கள் இருக்கு, ஆனாலும் நான் களத்துல நிக்கிறேன்னு பதில் சொல்றார் திரு சீமான். ஆமா சார், சீமான் களத்திற்கும் செல்கிறார். திருச்சியில் வைத்து அவர் அறிமுக கூட்டம் நடத்தினார். இவர் ஒரு நட்சத்திர ஹோட்டல் நடத்துகிறார் என்பதால் சீமான் அரசியலே அவரை ஒப்பிடுறேன். கிட்டத்தட்ட சீமான் களத்தில் நிற்கிறார், இவர் நட்சத்திர ஹோட்டல்ல வைத்து அறிமுகம் செய்வது என்பது ஒரு பின்னடைவு அப்படித்தான்.